வீடியோ எடிட்டர் சில பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ யாராச்சும் கிளைண்ட்ஸ் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. என்னால் முடிஞ்சா இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவேன். சப்போஸ் நீங்கள் ஸ்கில்லை வச்சுட்டு கிளைண்ட்ஸ் சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். 2026 இருந்துட்டு இனிமேல் கிளைண்ட்டை தேடிட்டு இருக்கீங்க, சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட சைட்லேருந்து ஒரு அட்வைஸாக இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸாக நான் சொல்கிறேன். 2023 இப்போ வரைக்குமே நான் எந்த கிளைண்ட்ஸுமே சேஸ் பண்ணது கிடையாது, எந்த கிளைண்ட்டையுமே ரீச் அவுட் பண்ணதே கிடையாது. இன்ஸ்டெட் நான் அதுக்கு பதில் என்ன பண்ணேன்னா, நான் வந்து என்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் அந்த சைட்லையுமே ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் அந்த கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து எனக்கு நிறைய விசிபிலிட்டி கிடைச்சிது. அந்த விசிபிலிட்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னோட கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் ஆனாங்க. ஸோ அந்த கிளைண்ட்ஸுக்கு நான் ஒர்க்கு குவாலிட்டியாக டெலிவர் பண்ணாலே அவங்களோட சைட்லேருந்து வர ரெஃபரல்ஸே எனக்கு ரொம்பவே போதுமானதாக இருந்தது. நான் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 6 மந்த் ஆனாலுமே இப்போ வரைக்கும் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் என்னால் ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். லைக் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் கிரியேட் கான்டென்ட். பிகாஸ் இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிரச்சனை கிடையாது. 2026 இருந்துட்டு இன்னுமே கிளைண்ட்ஸ் இல்லாமல் சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஜஸ்ட் கிரியேட் கான்டென்ட், வேறு ஆப்ஷனே கிடையாது. பிகாஸ் அந்த கான்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு நிறைய விசிபிலிட்டி கொடுக்கும். அந்த விசிபிலிட்டி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆகும். தட் மீன்ஸ் உங்களோட கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் சேஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவங்கள உங்கள் சைடில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அதை பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களோட ப்ரைஸிங் நீங்கள் செட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட போறீங்கன்னா அவங்க என்ன பட்ஜெட் வச்சிருக்காங்களோ அதுக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அதுவே கிளைண்ட் உங்களை தேடி வராங்கன்ற பட்சத்தில் உங்களோட ப்ரைஸிங்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக தான் நீங்கள் வீடியோ எடிட்டர்னா ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் மட்டும் பண்ணாமல் மார்க்கெட்டிங்லையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அது நாட் ஜஸ்ட் வீடியோ எடிட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் யாராச்சும் கிளைண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.